திரு ரவி, இப்போ 2ஆம் கட்ட தேர்தல் முடிந்த பிறகு 276 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்போ அடுத்து 3ஆம் கட்டம் 4ஆம் கட்டத்திற்கு பிறகு அடுத்தடுத்த நிதியை நம்ம எதிர்பார்க்கலாமா? இல்ல, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நீங்க பேசுறதாக இருந்தால் மன்மோகன் சிங் ஐயாவும் திமுகவும் முடிவெடுத்த அந்த வழிபாட்டுப்படி தான் நீங்க போக முடியும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அது போய் ஆனால் வறட்சி அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா ஒரு மாநில அரசு மத்திய அரசு இணக்கமாக பேசி எது வேணாலும் வாங்க முடியும். அது வேற. இது ரெண்டுத்தையும் நம்ம முதல்ல பிரிச்சுக்கணும். இதுக்கு சட்டம் போட்டாங்க. ஒரே சின்ன குறுக்கீடு தான். என்ன அப்படின்னா, மாநில அரசு யார் ஆள்கிறார்னு பிடிக்காம போயிடுச்சுன்னா, மாநில அரசு ஒரு கட்சி ஆள்கிறது, அந்த கட்சிக்கு ஒன்றிய அரசுல ஆளக்கூடிய கட்சி பிடிக்காம போயிடுச்சுன்னா கொடுக்க மாட்டோம், நீங்க எங்ககிட்ட கெஞ்சுங்க, எங்ககிட்ட பிச்சை கேளுங்க நான் சொல்லுவாங்க. ஐயா, இது மக்களுடைய வரி பணம். இந்த வாதமே தவறான வாதம். அவருடைய நேரம். நீதிமன்றத்திலே நீங்க போனீங்கன்னா இதுக்கு இப்படித்தான் போகணும், இந்த வழக்குக்கு இப்படித்தான் போகணும்னு சொல்லியிருக்கு. மக்களை துச்சமா மன்னிச்சு அதை சொல்றது இல்லை. என்னுடைய நாம்ஸ் இதுதான் சொல்றது தான் ஃபினான்ஸ் கமிஷனுடைய வேலை. அது எத்தனையோ முறை நிர்மலா சீதாராமன் மேடம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. டிசாஸ்டர்ல தாங்க வருது. டிசாஸ்டர்ங்கிற வார்த்தைக்குள்ள வறட்சியும் அதுல தாங்க வருது. ரொம்ப போட்டு டிசாஸ்டர்ங்கிற வார்த்தைக்குள்ள எல்லாமே வருங்க. அது வேற விஷயம். ஏன் மாற்றி அமைக்கல 10 வருஷம் 4000 வருஷமா மாற்றி அமைக்கல. இப்பதான் பண்ண முடியும். அடுத்ததுல தான் பண்ண முடியும். அடுத்ததுல தான் பண்ண. இல்ல, அவர் முடிச்சிட்டார். அவர் பேச வேண்டிய நேரம் முடிஞ்சிச்சு இல்ல. பங்காளி மேல 4000 கோடி செலவழித்தோமா இல்லையா? பங்காளினா எந்த அடிப்படையில சொல்றீங்க சார்? பரவாயில்ல, அவர் வேற விதமா சொன்னாரு. இல்ல, அதுக்கு சொல்லுங்க. கேக்குற கேள்வி போய் சொல்லுங்க. நீங்க ஏதாவது அறிவிச்சீங்கல, கேக்குறதுக்கு போய் சொல்லுங்க. பங்காளினா எதன் அடிப்படையில்? அப்ப நீங்க ரெண்டு பேரும் பங்காளி அண்ணன் தம்பியா? ஒரு நிமிஷம். பங்காளி இல்ல இல்ல, அவர் என்ன கேட்டாரு, நான் நேரடியா பதில் சொன்னா அவர் அடங்கிடுவார். நல்ல வார்த்தை. ஏங்க, நீங்க அடக்குறதுக்காக தமிழ்நாடு கிடையாது. அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அடங்குங்க. மத சித்தாந்தத்தை நீங்க அடங்குங்க. முதல்ல பேர் ஒரு விவாதத்துல பங்கேற்றிருக்கோம். பங்காளி கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி, பாத்து பேசுமாமா. அப்படி சொன்னா 5 பேர் ஒரு விவாதத்துல என்னங்க இது உங்க அராஜக போக்கு? 4000 கோடி செலவு செய்த இல்ல. நான் 2-3 முக்கியமான பாயிண்ட்க்கு வந்துடுறேன். இது ஒரு வேலையா செய்யறதுனால தான் பங்காளி சொல்றோம். 4000 கோடி செலவு செய்தேனா இல்லையான்னு ஒரு அரசுக்கு தெரியலீங்க. செலவு செய்தனா இல்லையான்னு தெரியல. வரலாற்றில் இவ்வளவு மோசமாக ஊழலில் ஊதாரித்தனத்தில் திளைத்தோர் ஆட்சி மோடி பக்தர் கூப்பிடுறீங்க. இவங்களுக்கு வாய்க்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அவங்க பாட்டு வளர்ந்து போவாங்க. தவறா பேசாதீங்க. ஆமாங்க, நீங்க சொல்லுங்க. 4000 கோடி என்ன சமூக அந்தஸ்து? என்னுடைய மோடி ஐயா பேசினது எஸ்சி எஸ்டியை பற்றி அல்லது ஓபிசியை பற்றி என்றால் அது சாதி இல்லை, காஸ்ட்ங்கிறது வேற. எஸ்சி எஸ்டி எந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுது? அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. இல்ல, அடுத்த பிரச்சனை. அதெல்லாம் அடுத்த சாதி தான் அது. அதனால தான் அது கர்நாடகாவாக பேசுறாருங்க. பதில நான் தானங்க சொல்லுங்க. கர்நாடகாவாக இருந்தால், ஆந்திராவாக இருந்தால், கேரளாவாக இருந்தால் மதம் கூட ஓபிசில வந்துரும். வேற மாநிலமா இருந்ததுன்னா அம்பேத்கர் சொன்னபடி மதம் ஒதுக்கீடுல வராது. வித்தியாசம். ஆனால் எஸ்சி எஸ்டின்னு பேசுறதுக்கும் சாதிக்கும் சம்பந்தம் இல்ல. சாதி வாரி கணக்கெடுப்புங்கிறது இன்னி வரைக்கும் திமுக நடத்தவே இல்ல. சித்தராமையா தான் சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டியது ஒன்றிய அரசு, செய்யாதது பாஜக. 2021 பாஜக செய்யவில்லை. சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்துவது மாநிலங்களுடைய பொய்யா பேசிட்டு இருக்காரு. சாதிவாரி கணக்கெடுப்பை எப்படி மாநிலங்கள் நடத்தும்? சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது ஒன்றிய அரசு. இப்படி பொய் பேசுறதுக்கு ஒருத்தரை கூட்டு வந்தா என்ன அர்த்தம்? சொல்வது எல்லாமே பொய், ஒரு அளவு கூட உண்மை இல்ல. பொய்யா பேசுறதுக்கு ஒரு ஆஸ்திரேலியால இருக்கு. சரி, பீகார் ஆஸ்திரேலியால இருக்கு. அதுக்கு பேரு கணக்கு ஆய்வு. ஆய்வு பீகார் கூட தெரியாது. இதே மோடி சொல்லிருக்காரு. பீகார் கணக்கெடுப்பு இப்ப என்ன சொல்றீங்க? பேசுறது புரியும் மக்களுக்கு. நீங்க பேசுறது அதுதான் நோக்கம். நான் முதல்ல பேசிடுவோம். பக்கத்துல இருக்கிற நாகரிகமா அமைதியா இருப்போம்.
சொல்லுங்க. ஒரே நிமிஷம். எஸ்சி எஸ்டி அப்படிங்கிற ஓபிசிங்கிற மேட்டர் தான் மோடி ஐயா பேசுறாரு ஒழிய எந்த காரணத்துக்காகவும் மதம் சாதி அந்த மதத்தை பத்தி வார்த்தை அவர் பேசுறாங்க. வரவே சரி, மாட்டாரு. நன்றி, சரி. சித்தராமையா கணக்கு எடுத்தாரு, நன்றி, வெளியிடல. பீகார்ல கணக்கு எடுத்தாங்க, அதனால என்ன பெரிய முயற்சிகள் எடுத்தாங்கன்னு யாருக்கும் தெரியல. 64% வன்னியருக்கு உயர்த்தப்பட்டது. எடுக்க சொல்லிருக்காங்க. சரி, okay, okay. வன்னியர் எடுக்க சொல்லி கேக்குறாங்க. Point taken. எடுங்க, எடுத்தீங்கன்னா நல்லது. பாயிண்ட் டேக்கன் திரு ரவி. வாரி கணக்கெடுப்பை எடுப்பேன்னு சொல்லி தான் 5 மாநிலத்துல ஊத்தி ஒரு நிமிஷம் சான்ஸ் சரி, கொடுங்க. okay. திரு ஒரு நிமிஷம் சான்ஸ் கொடுங்க. இல்ல நேரம் இல்ல, மிக குறைவா இருக்கு.